அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 9 2025 புதன்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் திருநாள். மக நட்சத்திரம் காலை 9:35 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம். சிம்ம ராசி, துவாதசி திதி. அதுலேயும் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம ராசின்னு சொன்னாவே இப்போ சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது. சந்திரன்லேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் கெட்ட கிரகங்கள் உட்காந்துருக்கிறது. அஷ்டமத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எல்லாருமே கவனம் கவனம் கவனம்னு மட்டும்தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருடைய ஹெல்த்லையுமே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு சின்ன கவலை, ஒரு வருத்தம் இன்றைய நாள் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு விஷயம் வாக்கிங் பண்ணணும், நல்லா நடக்கணும். உடம்புலேருந்து வேர்வை வெளியே வர அளவுக்கு நீங்கள் நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படும். ரத்த ஓட்டம் ஏற்பட்டுச்சுன்னா எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறுச்சுன்னா மனசில் சந்தோஷங்கள் பிறக்கும். இவ்வளோ மாற்றம் இருக்குது அதுக்குள்ளே. இவ்வளோ சமாச்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறோம். விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, தூக்கமே வராது. இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வாதிராஜர்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் இருக்கார். நீங்கள் கூகுள் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தீர்த்தர், அந்த சுவாமி தான் அடுத்த 1 வருஷத்துக்கு நம்மளை எல்லாத்தையுமே காப்பாற்ற போகிறார். அவரை வழிபாடு பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மாறட்டும். ராசி நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். சுய ஒழுக்கத்துல ரொம்ப கவனம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். லாபஸ்தானத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கையில இருக்கும்பொழுது தயவு செய்து இந்த காலகட்டங்களுக்கு நம்ப கூடாத நபர்கள் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்க மூத்தவங்க, மூத்த அண்ணன், மூத்த அக்கா, இவங்களெல்லாம் நீங்க நம்பவே முடியாது. ஏன்னா 5 கிரகம் சேர்க்கை, அவங்க நல்லவங்க தான். ஆனால் சனி ராகு கூட சேரும் பொழுது, சுக்கிரன் புதன் சேரும் பொழுது என்னென்னா கூட இருக்கிறவங்களே வந்து குழி பறித்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த நாட்களில் மெயினாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த். அதே மாதிரி வீட்டில் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கீங்க, இல்லை 45 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கீங்கன்னா இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறது, கரெக்டாக மாத்திரை மருந்து போடுறது தான் நல்லது. ஏன்னா செவ்வாய் கேது இஸ் அ பலாட் பிளானட்ஸ். அது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், கன்னியில் கேது, கரெக்டாக சென்டரில் சந்திரன் மாட்டின்னு இருக்கார். இந்த காம்பினேஷன் இஸ் நாட் குட். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, நல்ல ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி நாட்கள் நம்பிக்கையுடன் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. விநாயகரை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நிறைய இடையூறுகள், தொழிலில் நிறைய எதிரிகள், கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு மன வருத்தம், எதுக்குன்னு தெரியாது. எல்லாமே ஓகே, ஆனால் சரியில்லை. பயணம் பண்ணணும்னா அதில் தடை, ஏதாவது சின்னதாக பேசினா கூட பிரச்சனை. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் தான் இப்போ உங்களுடைய நாள் இன்றைய நாள் இருக்கப்படுது. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நாட்களில் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா நினைத்தது கைகூடும். சொல்ல வேண்டிய விஷயத்தில் ஒரு வரியில் சொல்லி முடிச்சிருங்க. அதாவது அப்படின்னு இழுத்தீங்கன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் கேட்டாங்கன்னா பிரச்சனை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் பொறுமையாக செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. வேலையில் இருக்கிறவங்களா பாருங்கள், நண்பர்களாக பார்க்கக்கூடாது. தே ஆர் யுவர் கலீக்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி நாட்களில் அதை மட்டும் பார்த்து கொள்வது நல்லது. ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் கவனம் கவனம், பேச்சில் கவனம். குடும்பத்தில் சஞ்சலங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். பணம் கொடுத்துட்டோன்னா திரும்பி வராது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு லைட்டாக தலை வலிக்கிறது, கண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக கையாளுவது நல்லது. எல்லா நாளும் நமக்கு நல்லா இருக்காது. ஏதோ ஒரு சில நாட்களில் சுத்தமாக சரியில்லைன்னு மட்டும்தான் என் வாயிலேருந்து இந்த மாதிரி பலன்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் கவனமாக இருக்கணும். மெயினாக வீட்டில் பெரியவங்களை நல்லபடியாக பார்த்துங்க. அவங்களுடைய ஆசைகளோடு தான் நீங்கள் மேலேயே வர முடியும். அவங்கள பகைச்செண்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நாட்களில்
ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முன்னும் பின்னும் எல்லா இடத்துலையும் முள் ரெடியாக இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் கரெக்டாக 5 கிரகம் சேர்ந்துருக்கு. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தை மட்டும் விட்டுறாதீங்க, தூக்கத்தை விட்டுறாதீங்க. எல்லா கவலையும் இருக்கும். ஃபினான்ஷியலாகவும் டைட்டாக தான் இருக்கும். எல்லாருமே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே ஒன்றுமே அசைக்க முடியாது. இதெல்லாம் தாத்காலிகம், விச் மீன்ஸ் டெம்பரவரி. இன்றைக்கி வரும், நாளைக்கு போவான். ஃப்ரெண்டு வருவான், 2 மாதம் இருப்பான், போயிடுவான். எந்த விஷயத்துலையுமே நிரந்தரமாக இருக்கிறது அம்மா அப்பா. அதை விட்டனா பெருமாள், அதை விட்டனா சாக்ஷாத் சிவபெருமாள். இந்த மாதிரி நாட்களில் பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்குன்னு தைரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிளான் பண்ண காரியங்களை தள்ளி போய் நடத்துகிற மாதிரி வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நடக்காது, தைரியமாக இருக்கலாம். ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கணும். இப்போ புது ஆட்களை உள்ளே விட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. 4 மாதத்துக்கு முன்னாடியே அவர் காய் நவுத்திட்டார். உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டைன்னு சொல்லி புது ஆளை கொண்டு வந்து உள்ளே விட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நாட்களில் பிஸ்னஸ்லேயுமே தகராறு பண்ணுறதுக்குன்னு சில பார்ட்னர்ஷிப் கிளம்பும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அக்கௌண்ட் சரியில்லைம்மா, குரு வீட்டில் உட்காந்துருக்குல்ல, இந்த பார்வை பலத்தில் வேலை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாரு. அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. அலைச்சல்னா அலைச்சல், மறதினா மறதி, உடம்பு சோர்வுனா சோர்வு, 3மே இருக்கும். நல்ல வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. செவ்வாழைப்பழத்தை இந்த நாள் சாப்பிட்டாவே உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். தொழிலில் இடையூறுகள் இருந்தாலும் ஏதாவது ஓரளவுக்கு தப்பிச்சிருவீங்க. ஆனால் எதிரி, நோய், வழக்கு, டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கும். ஆனால் வேலை ஓடின்னு இருக்கும். நான் ஒன்றும் இளைச்சவன் இல்லை, சலைச்சவன் இல்லைன்னு காட்டுவீங்க. ஆனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா விரயத்தில் உட்காந்துருக்கூடிய கேத்து என்ன பண்ணுவார்னா சத்தம் இல்லாமல் இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். நல்லா தூங்கணும். தூக்கத்தை மட்டும் கெடுத்துக்கிட்டு எந்த வேலையும் பண்ணாதீங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீர்களென்றால் நீங்கள் நினைத்தது அப்படியே கைகூடக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம். தெய்வ அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் மாற்றங்கள், சில பேர் தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடைப்பட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இந்த நட்சத்திரம் கேத்துவாக இருக்கிறனால, அந்த கேத்து லாபத்தை தடுக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. சும்மாவே சொல்ல வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டான்னு சொன்னாவே நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ டென்ஷன் ஆவீங்க. அதனால் டென்ஷனுக்கே டென்ஷன் கொடுக்குற ஆள் நீங்கள்லாம். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. வேலைகளில் நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும், அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால்னா காலையில் ஒரு 11 மணிக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? விநாயகரை மனசார வணங்கலாம். உச்சிஷ்ட மகாகணபதியே நமஹா ஓம், உச்சிஷ்ட மகாகணபதியே நமஹா ஓம். இதை மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்மரணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எவன் தடை கொடுத்தானோ, எவன் சூழ்ச்சி செய்தானோ அவன் காணாமல் போயிடுவான். இவ்வளவுதான் சமாச்சாரம். சந்தோஷமா இருப்பீங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கரெக்டா நடக்காது. எதை பிளான் பண்றீங்களோ அந்த விஷயம் தள்ளி போய் நடக்கும். எதை நீங்க கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா தப்பா போகும். முயற்சிகள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும். ஏன்னா கிரக சூழல்கள் எதுவுமே சரியா இல்லை. நிறைய பேர் மருத்துவம் எடுக்கிற மாதிரி வரும். நிறைய பேருக்கு ஜலதோஷம், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு ஹெவி டென்ஷன், தேவையில்லாத பகை, இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும். மெயினாக உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் தெரியாத ஒரு கோல்டு வார் உருவாகும். 11 மணிக்கு அப்புறம் சரியாக போயிடும். ஆனால் அது வரைக்கும் கம்முன்னு அமைதியாக உட்காரணும். என்ன பண்ணலாம்? ஆஞ்சநேயரை மனசார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மய. இதை மட்டும் சொன்னால் போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுமோ அவர் டிசைட் பண்ணுவார். நீங்கள் பண்ணுறது தப்பாக போனாலும் அவர் சரி பண்ணி கொடுப்பார். ஏன்னா பரமாத்மனுக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் தலை விதியை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நான் சொல்லலை,
என்னுடைய குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் சொல்லியிருக்கார், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப் மாறணும், கர்மா மாற்றவே முடியாதுன்னு எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் குலகுரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கர்மாவை குறைக்க முடியும் எப்பன்னா பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்கும்போது நடக்கும். அதனால ஆஞ்சநேயரை பிடிக்க சொல்கிறேன். ஏன்னா ஆஞ்சநேயருடைய துணை இல்லாமல் ஸ்ரீராமன் ஜெயிச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் ராமன் தான் நினச்சது, ராமன் தான் சொன்னதே. ஆனால் இந்த ஒரு சூக்ஷமத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால் லைஃப் மாறணும்னா ஆஞ்சநேயரை தொடுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசி யாண்டர் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கப்படாது, விட்டு கொடுத்து போகணும், ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு மாதிரி பதட்டமான சூழலில் தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவாக எதுவும் நடக்காது. சில விஷயங்கள் மட்டும் கோர்வையாக தள்ளி போகும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க. ஏன் சொன்னால் யதார்த்தமாக நம்ம சொல்லிடுறோங்கிற மாதிரி போச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும். பொறுமையாக கையாள்வது, பொறுமையாக செய்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். அமோகமான ஒரு காலச்சக்கரத்தில் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி யாண்டர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா பொதுவாகவே நல்ல இடம் தான். அதில் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது சந்திரன் பொதுவாகவே குழப்பத்தை கொடுப்பார். கேது உச்சகட்ட குழப்பத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை. பொதுவாக அடுத்த 2.5 மாதத்துக்கு பலன்லாம் சூப்பர்னு சொல்ல முடியல. ஓஹோன்னு சொல்கிறவனே நான் ஓஹோ அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். குடுக்கல் வாங்கல், மற்றவங்க கிட்ட பேசுறது, அந்யோன்யத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வது, தேவையில்லாத சண்டையை மூட்டுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மற்றவர்கள் மூலியமாக நடக்கும். அதனால் இன்றைய நாளை பத்திரிக்கும் கவனமாக இருக்கணும். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு லைட்டாக தொந்தரவு கொடுக்கும். நல்லா அதாவது என்னென்னா, காலையில் எந்திரிச்சோன்னே பிளாக் காஃபியும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கட்டு ஹெல்த்து நல்லாயிருக்கும். ரொம்ப புதுசாக சொல்கிறாங்களேன்னு கேள்விப்படாதீங்க. வயிறு சுத்தமானால் மண்டை கிளியர் ஆகும். மண்டை கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். அப்படின்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான வழிபாடு செய்வது, ருத்ர ஜபத்தை செய்வது அமோகமான மாற்றம். ருத்ரம் கேட்பது மகா புண்ணியம். அமோகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொன்னால் ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனையே பண்ணுவாங்க. நான் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்ம கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஓப்பனாக சீக்ரெட்லாம் சொல்லுவோம். லாஸ்ட்டில் அவங்க தான் நமக்கு வேட்டே வைப்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் வேலைக்காரங்க மூலியமாக பிரச்சனை வரும். வேலை ஆட்கள் மூலியமாக தொந்தரவுகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு நம்மளோட மனசை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறும்னு கூட சொல்லலாம் மற்றவங்களோடது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கடன் கொடுக்கல் வாங்கல் ரெண்டுமே கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை, தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பொதுவாகவே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். முக்கியமான வழிபாடுகளில் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.